அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குமரி கடல், அதை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 6 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு. அதே போல குமரியன் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நேற்று ஏற்பட்ட வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி குமரியன் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது எனவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல்ல அடுத்த 6 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இப்படி ஒரே நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்றும் அதே போல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என இரண்டுமே வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில வடகடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்று அடுத்த 6 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் எனவும், அதே போல தினம் காலை 5:30 மணி நிலவரப்படி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் தற்பொழுது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியிருந்தாலும் தற்பொழுது வரைக்கும் அந்த பருவமழைக்கான மழை பெய்யாத நிலையில இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல அது தமிழகத்திற்கு வடகடலோர மாவட்டங்களில் அதிக மழை எதிர்பார்க்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.